சாமர சம்பத்திற்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான வழக்குகளை ஜனவரி 23 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு தலைமை நீதவான் அசங்க போதரகம உத்தரவிட்டுள்ளார். ஊவா மாகாண சபையின் பேரில் அரச வங்கிகளில் வைத்திருந்த 6 நிலையான கணக்குகளை முதிர்ச்சிக்கு முன்னர் திரும்பப் பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 1 மில்லியன் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவிற்கு எதிரான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி மாடுகளை ஏற்றி வந்த வாகனம் போலீசாரால் மடக்கி பிடிப்பு. வவுனியா செட்டிக்குளம் சிப்பிக்குளம் பகுதியில் முறையான அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றி வந்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உட்பட பல தமிழர் பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு மற்றும் கிழக்கில் பல பகுதிகளில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8 வரை சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய கிளிநொச்சி, பல்லவராயன்கட்டு, அக்காராயன்குளம், அறிவியல் நகர், பொதுக்குடியிருப்பு, ஆனந்தபுரம் மற்றும் முள்ளிவாய்க்கால் ஆகிய பகுதிகளில் சூரியன் இன்று உச்சம் கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் கடலில் தொழிலிற்கு சென்ற இளைஞன் மாயம். முல்லைத்தீவில் கடற்தொழிலுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். கொக்குளாய் முகத்துவாரம் பகுதியிலிருந்து தொழிலினை மேற்கொண்டு வரும் வர்ணகுல சூரிய நெகித் ரவிஷ பிரணாந்தி எனும் 23 வயது இளைஞனை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். முல்லைத்தீவு கொக்கிலாய் காவல் பிரிவிற்குட்பட்ட கொக்குளாய் கடலிற்கு சென்றபோதே அவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றவாளிகளுக்கு அனுர அரசின் எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழு தலைவர்களை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியா, ரஷ்யா, துபாய் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 4 பலம் வாய்ந்த பாதாள உலக போதைப்பொருள் கடத்தல்காரர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இராஜதந்திர நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரச வங்கியொன்றில் மில்லியன் கணக்கான பண மோசடி. அரச வங்கியொன்றில் மில்லியன் கணக்கான பணத்தை மோசடி செய்த தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் அரச வங்கியின் தலைமையகத்திற்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து 188.825 மில்லியன் பணத்தை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மக்களினதும் போராளிகளினதும் தியாகமே ஐநா சபையின் கதவை தட்டியது. எமது இனத்தை அழித்தவர்கள், உறவுகளை காணாமல் ஆக்கியவர்கள், அதற்கு எதிரான விசாரணையை முன்னெடுக்க அருகதையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். செம்மணி உள்ளடங்களாக இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்தில் இடம்பெற்ற போதே இதனை கூறினார். போலாந்தில் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானம். போலாந்தில் F-16 ரக போர் விமானம் ஒன்று தரையில் விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போலந்து இராணுவத்தில் அதிநவீன F-16 ரக போர் விமானங்கள் தற்போது வரை பயன்பாட்டில் உள்ள விசேட அம்சமாகும்.